ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் நான் யூனியன் வித் டிவைன் அப்படின்னு சொன்னதுனால நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ டிவைன் ஃபெமினைன் அவளே எல்லாமே அவள் வாழ கற்றுக்கிட்டானா, அப்போ அவள் லைஃப்பில் எதுக்கு டிவைன் மேஸ்குலைன்? ஆனால் ஃபெமினைனோட நேச்சரே ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு யூனியன் வித் டிவைன் எதுக்குன்னு தெரியல, யூனியன் வித் டிவைன் ஏன்னும் தெரியல, யூனியன் வித் டிவைன்னா என்னன்னு அந்த கான்செப்ட் இன்டெப்த்து தெரியல. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூனியன் வித் டிவைன் அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மூணு தான் இருக்குது. மேனிஃபெஸ்டிங் யுவர் எஸ்பின்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக் பர்சன், ஓகேயா. இன்னொன்று மேனிஃபெஸ்டிங் கனெக்ஷன் வித் யுவர் சோல்மேட்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த சோல் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு நபர். அது ஆணை பிடிச்சிருந்தா ஆணாக இருக்கும், பெண்ணும் ஆணாக இருக்கும். இல்லை ஒரு ஆணுக்கு ஆணையே பிடிச்சிருந்தா ஆணுமா இருக்கும். இல்லை ஒரு பெண்ணுக்கு பெண்ணையே பிடிச்சிருந்தா பெண்ணுமா இருக்கும், ஓகேயா. மேனிஃபெஸ்டிங் யுவர் சோல்மேட், கனெக்ஷன் வித் யுவர் சோல்மேட். அப்படி இல்லை, இஃப் யூ வாண்ட் டு ஒன்லி மேனிஃபெஸ்ட் யுவர் ட்வின் ஃப்ளேம் அண்ட் பி இன் யூனியன் வித் யுவர் ட்வின் ஃப்ளேம்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஓகேயா. ஃபஸ்ட்டு இந்த மூணுத்தையும் தனித்தனியாக பார்ப்போம். அப்படின்னா தான் உங்களுக்கு யூனியன் வித் டிவைன் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். மேனிஃபெஸ்டிங் யுவர் ஸ்பெசிஃபிக் பர்சன் அப்படிங்கிறதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த ட்வின் ஃப்ளேமுக்கும் எஸ்பிக்கும். இப்போ எஸ்பின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது ஹீஸ் அ பர்டிகுலர் பர்சன். அதனால தான் அதுக்கு பேரே மேனிஃபெஸ்டிங் யுவர் ஸ்பெசிஃபிக் பர்சன். அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேயா. உருவத்தி மூலியமாக தெரியும். என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்ககிட்ட க்ரஷ் இருக்கும். அதனால் இந்த பர்சனை தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவன் கார்மிக்கா, சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா, யூஆர் நாட் பாதர்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு யூஆர் நாட் பாதர்ட். எனக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கு, அதாவது பிடிச்சிருக்குங்கிறதே உங்களுக்கு எப்படின்னா, எப்படி பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஓகே. பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியை பார்க்குறீங்க, ஆன்ஸ்க்ரீன் செலிப்ரிட்டியை பார்க்குறீங்க, ஆன்ஸ்க்ரீனில் அவன் கொடுக்குற ஸ்பீச் எல்லாம் பார்க்குறீங்க, அவன் ஆக்டிங்கை பார்க்குறீங்க. ஆக்டிங் அண்ட் ஸ்பீச் குட் பி டிஃப்ரெண்ட். அவன் ஆக்டிங்கில் ஆன்ஸ்க்ரீனில் என்ன செய்கிறானோ தட் குட் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில். அதாவது ஸ்பீச், அவன் நிறைய செலிப்ரிட்டி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறத பார்க்குறீங்க. மைட் பி அந்த பர்சன் எப்படி இன்டர்வியூ கொடுக்குறானோ அதுதான் அவனுடைய நிஜம்னு நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு அவன் மேலே ஒரு பிடித்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி யாராக வேணும்னாலும் இருக்கலாம். அவன் கொடுக்குற பேட்டியும் உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவனுடைய ரியல் கேரக்டர் அதுவாக இருக்கலாம், அதுவாக இல்லாமல் இருக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அப்சசிவாக இல்லை க்ரஷ்ஷாக ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே. அந்த பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மெடிடேஷன்ஸும் அஃபர்மேஷன்ஸும் விஷுவலைசேஷன் பண்ணி அந்த பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. தட் பர்சன் குட் பி யுவர் டிவைன் பார்ட்னர் ஆர் தட் பர்சன் குட் பி யுவர் கார்மிக் பர்சன் ஆல்சோ. அதுக்கு யூ டோன்ட் கிவ் லேபிள்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் அண்ட் யூ ஆர் நாட் பாதர்ட் ஆல்சோ, ஓகே. அந்த பர்சன் எனக்கு லைஃப்பில் வேணும், எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும். அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த பர்சனோட ட்ரூ பர்சனாலிட்டி என்ன, அந்த பர்சனோட ட்ரூ கலர்ஸ் என்ன, அவன் எப்படி, அவனுக்கும் நம்மளுக்கும் வைப்ஸ் ஒத்து போகுமா போகாதா, கம்பேக்டபிலிட்டி இருக்குமா இருக்காதாங்கிறதெல்லாம் அந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே நீங்களும் அந்த பர்சனை கொஞ்ச நாள் வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் நீடட் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. அந்த சேஞ்சஸ் என்னவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இந்த பர்சனை குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சனுக்கு போகிறதா இருக்கலாம், இந்த பர்சனுக்காகவே நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதா இருக்கலாம், இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே பிடிச்சி போய் ரெண்டு பேர்த்துமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கலாம். வாட் எவர் இட் குட் பி, அந்த நீடட் சேஞ்சஸ் என்னன்னு உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், ஓகேயா. திஸ் இஸ் ஹவ் அ கனெக்ஷன் இஸ் கோயிங் டு பி வித் ஸ்பெசிஃபிக் பர்சன்.
இப்போ சோல்மேட் அப்படின்னு எடுத்துக்குவோம். சோல்மேட் அப்படின்னா இந்த பெண் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னா, என்ன பார்த்துக்கிறதுக்கு அன்பாக ஒருத்தன் வேணும், என் மேலே அக்கறை எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், என்னுடைய குணங்களை எல்லாம் என்னுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் மதிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், என்ன ரெஸ்பெக்டோடு அவன் ட்ரீட் பண்ணணும். ஓகே, இவ்வளவு தான் அவங்க மனசில் இருக்கும். தேர் வெரி சிம்பிள் பீப்புள். இவ்வளவு தான் மனசில் இருக்கும். அதனால் பெரிய ஒரு லிஸ்டெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட்டு படி எல்லாமே இருக்கான்னா செக் பண்ணுற ஆட்கள் கிடையாது. ஓகேயா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பர்சனாக இருப்பாங்க அந்த பொண்ணு. நான் இது எல்லாமே நம்ம ஃபெமினைன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் பேசுகிறேன். இது அப்படியே நீங்கள் ஆணுக்கும் மாற்றி எடுத்துக்கலாம். ஓகேயா, ஆணுக்கு வந்து எதிர்பார்ப்பு எப்படி இருக்குமோ அதில் வந்து சிம்பிள் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் என்னை வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக பார்த்துக்கணும், ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும், எனக்கு செய்கிறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது, எனக்கு பிடிச்சது ரொம்ப என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சதாக செய்யணும், என்னை மதிக்கணும். ஓகே, இதுதான் ஒரு பெண்ணுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த அளவில் தேடுறது வந்து என்ன சொல்கிறது, வந்து இதுக்கு விஷுவலைசேஷன் போதும், இதுக்கு வந்து என்ன சொல்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் போதும். லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே நீங்கள் வந்து உங்கள் சோல்மேட்டை அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஹீலிங் பண்ணணும், இல்லை ரொம்ப இன்டெப்த்து உங்களுக்குள்ளே போய் ஒவ்வொரு நூப் அண்ட் கார்னரும் நீங்கள் ஹீல் பண்ணி உங்களையே உரிச்சி எடுத்துக்கிட்டு வெளியே வரணும், தி பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் கன்வெர்ட் ஆகணும், டிரான்ஸ்ஃபர்மேஷ்னல் ஜேர்னி நடக்கணும், உங்கள் டார்க்னஸ் எல்லாம் நீங்கள் வந்து லைட்டை டிரான்ஸ்மியூட் பண்ணணும், இதெல்லாம் அவசியமே இல்லை. ஓகேயா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த மிஸ்டேக்ஸை இனி அடுத்த லைஃப்பில் நடக்காத அளவுக்கு உங்களை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது, அந்த மிஸ்டேக்ஸ் அந்த பிரேக் டவுன்ஸில் இருந்தெல்லாம் உங்களை நீங்கள் எப்படி ஹீல் பண்ணி மேலே கொண்டு வர்றது, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த சோல் ஷேட்டர் ஆகிருக்கும்ல, அந்த சோலெல்லாம் திருப்பி எப்படி மென் பண்ணி ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி ஃபுல் ஹோல் ஆகிறது, இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும் ஒரு சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. சோல்மேட்டுங்கிறதும் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்க. ஓகேயா, நீங்கள் திங்க் பண்ணுற விஷயம் ஒரே மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து யோசிக்கிற விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கலாம், ரெண்டும் ஒத்து போகும். சோல்மேட் அப்படிங்கிறது டூ டிஃபரண்ட் சோல்ஸ். ஓகேயா, வித் சேம் ஐடியாலஜி அப்படி வச்சுக்கலாமே, வித் சேம் ஐடியாலஜி. அதே மாதிரி டூ டிஃப்ரெண்ட் சோல்ஸ் ஹூ ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அண்ட் க்ரோ வித் ஈச் அதர். ஓகே, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, உங்களுக்கு தெரியாதது அவங்க சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரியாதது நீங்கள் சொல்லி தருவீங்க, ரெண்டு பேரும் மியூச்சுவலாக க்ரோ ஆகிற ஜேர்னி வந்து சோல்மேட் ஜேர்னி. இப்படிப்பட்ட ஜேர்னியில் சோல்மேட்ஸுக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் லைஃப் பாத்ஸ் இருக்கும், டூ டிஃப்ரெண்ட் லைஃப் பர்பஸ் இருக்கும். அதை ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒரே ரூஃபுக்கு கீழே வாழ்கிற ஒரு ஜேர்னி தான் சோல்மேட் ஜேர்னி. ஸோ இப்படி இருக்கிற பர்சன்ஸ், அதாவது இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த டூ சோல்மேட்ஸ் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கிற அந்த என்ன சொல்கிறது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் பர்சனாலிட்டியை தான் இவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நானும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது தமிழ் பேசுகிறேன், தெலுங்கு பேசுகிறேன் அப்படின்னா இன்னொருத்தரும் தெலுங்குவே பேசிகிட்டு இருந்தா, அதாவது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா தே ஃபீல் வெரி போர்டு. வேறு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசும்போது அவங்களுக்கு இடையில இருக்க அந்த கருத்து பரிமாற்றமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தி ஸ்பீக் டூ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற நாலேஜ், இந்த பெண்ணுக்கு இருக்கிற நாலேஜ் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆணுக்கும் அதே ஃபீல்டில் இருந்தால் ஷீ ஃபீல்ஸ் போர்ட் அண்ட் பக்டப். ஏன்னா அந்த ஆண் அதை விட்டுட்டு வேறு எதுவுமே பேச மாட்டாங்களா, ஆல்ரெடி இவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தே தான் அந்த ஆண் சொல்லி கொடுப்பான். ஓகே, அப்போ வந்து ஷீ ஃபீல்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேசணும்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த ஆணால் பேச முடியாது. இதே ஷேர் மார்க்கெட்டு அது இதை பேசிகிட்டு இருக்கும்போது போர் அடிச்சிடும். அப்போது ஒரு சோல்மேட்டுங்கிறப்போ எதிர்பார்ப்பே எப்படி இருக்கும்னா நிறைய வித்தியாசமான விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ். இது ட்வின் ஃப்ளேம்லேயும் இருக்கும். வெயிட் ஐ கம் ஃபார் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்புறம் இருக்கும். ஸோ இது வந்து சோல்மேட் ஜேர்னி வந்து அந்த என்ன சொல்கிறது தே ஆர் வெரி பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃப்ளாக் ஃப்ளை டுகெதர். அந்த மாதிரி தே ஆர் சிமிலர், அதாவது சிமிலர்னா மாதிரி தேர் வைப்ரேஷன் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் சோல்மேட் ஜேர்னி. சோல்மேட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுன்னா யூனியன் வித் டிவைன்லாம் தேவையே இல்லை. சோல்மேட்டை அட்ராக்ட் பண்ணணுன்னா
உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தால் போதும். எனக்கு எந்த மாதிரி ஆள் வேணும், எந்த மாதிரி ஆள் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னையும் நான் மாற்றிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். ஐ ஆம் ஹாப்பி வித், அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு அப்படி ஒரு ஆள் கிடச்சி உண்மையிலேயே அந்த ஆள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான்னா அவனுக்காக நான் என்னையை மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்படி தான் இருப்பாங்க சோல்மேட்ஸ். இன்னொன்று, சோல்மேட்ஸ் கிட்ட அந்த என்ன சொல்கிறது டிபெண்டன்சியும் இருக்கும். அதாவது டிபெண்டன்சின்னு எப்படி சொல்கிறது, அந்த ஆண் வந்து என்ன இப்போ இந்த வேர்ல்ட்லி லைஃப்லாம் நம்மக்கிட்ட இருக்கல்ல, ஆண் தான் பெண்ணை பார்த்துக்கணும். அப்போது அந்த ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு வருவான், சம்பாரிச்சிட்டு வருவான், அந்த பெண்ணுக்கு காசு கொடுப்பான், அந்த பெண்ணு வீட்டில் இருப்பாள், வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பா, வீட்டு பொறுப்புகளை எல்லாம் பார்த்துப்பா, அவன் கொடுக்குற சம்பளத்துக்குள்ளே அந்த பெண் குடும்பம் நடத்துவா, மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து வைப்பா. ஆணும் பெண்ணும் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த எங்கேயாவது வெளியே போகணும், அவங்களுக்கு எது ஹாப்பினஸை கொடுக்குன்னு தோணுதோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு பெண் கேட்பா. உடனே ஆணும் அதுக்கு அவனோட ஒர்க் ஷெட்யூல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எப்போ ஃப்ரீயாக இருக்கானோ அப்போ அதெல்லாம் பெண்ணுக்கு செஞ்சு கொடுப்பான். திஸ் இஸ் ஹவ் சோல்மேட் கனெக்ஷன் வில் பி. ஓகேயா? அந்த டிபெண்டன்சி இது எல்லாமே இருக்கும். ஆனால் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இப்படி இருக்கவே இருக்காது. இந்த சோல்மேட் கனெக்ஷனுக்கு உங்களுக்கு அவ்வளோக்கா ஹீலிங் தேவையில்லை. உங்களுக்கு வந்து டீப் வித்தின் யோர் செல்ஃப்ஸ் போய் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்படி வேணாலும் உங்களை ஷேப் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. யூ கேன் மோல்டு, நீங்கள் எப்படி வேணாலும் உங்களை மோல்ட் பண்ணிக்குவீங்க, ஷேப் பண்ணிக்குவீங்க. இதுக்கு வந்து ரொம்ப திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு எல்லாம் வந்து உங்களை எப்படி சொல்கிறது, யூ ஆர் நாட் நான் இப்படி தான் அப்படிங்கிற டைப்பு கிடையாதுல்ல நீங்கள். ஏன்னா நீங்கள் உங்களை ஷேப் பண்ணிக்குவீங்க அப்படின்னா. பட் திஸ் இஸ் நாட் தி சேம் கேஸ் வித் ட்வின் ஃப்ளேம் யூனியன். ஏன்னா ட்வின் ஃப்ளேமுங்கிற ஒரு பர்சனாலிட்டி பெண்மைக்கு நான் யார் அப்படிங்கிறது ரொம்ப திண்ணக்கமாக தெரியும். ஒவ்வொரு இடுக்கு செல்லோட நூக் அண்ட் கார்னர் டீட்டெயில்ஸ் வரைக்கும் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், அண்ட் திஸ் இஸ் ஹவு ஐ வாண்ட், அண்ட் திஸ் இஸ் வென் ஐ வாண்ட். இது எல்லாமே தெரியும். இந்த அளவுக்கு தெரிஞ்ச பொண்ணு அவளை பற்றி அவளுக்கு இவ்வளோ தெரியுதுன்னா அவளுக்கு வர வேண்டிய ஆண் இருக்கான்ல, அப்போ ஆண் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த சோல்மேட்டெல்லாம் எப்படி நினைப்பாங்கன்னா ஸ்பெசிஃபிக் பர்சன்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் தான். அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சோல்மேட்டில் இந்த மாதிரிலாம் இருந்தால் போதும், நான் என்ன எப்படி வேணாலும் அந்த மாதிரி ஒரு ஆண் உண்மையிலேயே கிடச்சி என்னை உண்மையிலேயே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பார்த்துக்கிட்டான்னா அவனுக்காக நான் எப்படி வேணாலும் மாற்றிக்குவேன் அப்படிங்கிற டைப்பு. ஆனால் ட்வின் ஃப்ளேமில் அப்படி கிடையாது. அந்த லவ் லிஸ்ட்டே இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிற லவ் லிஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்காது. 61 பாயிண்ட்டு 71 பாயிண்டெல்லாம் இருக்கும். ஏன்னா என்னை வந்து அஃபெக்ஷனாக பார்த்துக்கணுங்கிறதுலையே அந்த அஃபெக்ஷன் எப்படி இருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில். ஓகே, அந்த அஃபெக்ஷனாக பார்த்துக்கணுங்கிறதுலையே ஒவ்வொருத்தருக்கும் அந்த அஃபெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுலே எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதில் மாற்றம் இருந்தால் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. ஓகேயா? அதே மாதிரி என்னை வேல்யூ பண்ணணும், என்னை கைட் பண்ணணும், என்னை சப்போர்ட் பண்ணணும், எனக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையுமே தட் இஸ் வெரி நூக் அண்ட் கார்னர் ஸ்பெசிஃபிக் ஸ்மால் டீட்டெயில்ஸ் கூட ட்வின் ஃப்ளேமோட லவ் லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எந்த ட்வின் ஃப்ளேம் எடுத்து வேணாலும் பாருங்கள். இதை கேட்குற நீங்களே இப்போ ட்வின் ஃப்ளேமாக இருந்தீங்கன்னா உங்கள் லவ் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். உங்களை அறியாமையே நீங்கள் எழுதியிருப்பீங்க. அந்த வெரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட அதில் இருக்கும். ஓகேயா? ஸோ அதே மாதிரி அந்த ஆணை பற்றி நீங்கள் எழுதும் போதும், கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதும் போதும் அவன் எப்படி இருக்கணுங்கிறது எழுதியிருப்பீங்களே, நாட் லுக்ஸ் வைஸ். அதில் லுக்ஸே இருக்காது. அவன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதாவது அவன் பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸே இருக்காது. நீங்கள் எழுதியிருக்கிறது பூரா எசன்ஸ், கேரக்டரிஸ்டிக்கு தான் எழுதியிருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். இட் ஷுட் பி வெரி அத்தாரிட்டேட்டிவ். அவுட் சைட் வேர்ல்டில் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும். ஆனால் என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கனிவான பர்சனாக இருக்கணும்னா அதை எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ இட் வில் ஹாவ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு கூட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா நீங்கள் எழுதுறது அவனோட எனர்ஜியை பற்றி எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் வில் ஹாவ் தட் ஸ்பெசிஃபிகேஷன். ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக இருக்காது அவங்களோட லவ் லிஸ்ட்டே.
அப்போது தான் யார் அப்படின்னு தெரிகிறவங்க இந்த விஷயத்தில் நான் இப்படி தான் வெரி ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்கல்ல, அப்போது என்னை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், ஹீ ஷுட் நோ டு ஹேண்டில் மீ அப்படின்னு எழுதியிருக்க மாட்டீங்க. என்னைய நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு எழுதியிருப்பீங்க. ஓகே, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ட்வின் ஃப்ளேமோட லவ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். Okay, so you will never settle for anybody else other than such a person. You will never settle for anything less than that. நீங்கள் எழுதியிருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லாத ஒரு மனிதனோட உங்களால் லைஃப் ஜேர்னி, உங்கள் வாழ்க்கையை யூ கேன் நாட் செட்டில் எனிதிங் லெஸ் தேன் தட். அது இல்லாத பர்சனோட உங்களுக்கு செட்டே ஆகாது. இன்னொன்று, ட்வின் ஃப்ளேமுங்கிறவன் இப்போ சோல்மேட்டு, இது ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்கு ஃபிசிக்கலாக உருவம் தெரியுமா, யாராக வேணாலும் இருக்கலாம். சோல்மேட்டே உங்களுக்கு உருவம் தெரியலனாலும் அந்த சிம்பிள் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சிம்பிளான விஷயங்கள் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு யாரை பொருந்தி வருது, ஏன்னா சோல்மேட்டுங்கிறவங்களும் யாருன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சனை தான் நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும், மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கனால அந்த மாதிரி நிறைய ஆண்கள் இருப்பாங்க. நீங்கள் எந்த ஆண்கள் யார் யாரை கடந்து வரீங்களோ அதில் உங்களுக்கு யார் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறீங்களோ, அதில் உங்களுக்கு யாரோட வைப்ரேஷன் மேட்சாக இருக்குது, இவனோட எனக்கு கம்பேக்டபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவனை சூஸ் பண்ணி உங்களோட சோல்மேட்டாவோ லைஃப் பார்ட்னராவோ ஸ்பௌஸாவோ செலக்ட் பண்ணி அவங்க கூட பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் ட்வின் ஃப்ளேமுங்கிறது அப்படி இல்லை. நம்ம பார்க்குற நிறைய பேர்லேயே இந்த நம்ம எழுதி வச்சுருக்கிற பர்டிகுலர் அந்த நூக் அண்ட் கார்னர் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு எவனுக்குமே பொருந்தாது. நீங்கள் இப்போ 61 பாயிண்ட் 71 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அந்த 71 பாயிண்ட்டும் ஒன்லி இட் வில் மேட்ச் 100% ஒன்லி டு தட் பர்சன். உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். இன்னொன்று, ஆல் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆர் soulmates within themselves as well as twin flames. ஆனால் எல்லா சோல்மேட்ஸும் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆக முடியாது. ஆனால் ட்வின் ஃப்ளேம் நேச்சருக்குள்ளேயே சோல்மேட்டோட நேச்சரும் இருக்குது, அவங்க ட்வின் ஃப்ளேமாகவும் இருப்பாங்க. ஆனால் சோல்மேட்டாக மட்டும்தான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ட்வின் ஃப்ளேம் நேச்சரே இருக்காது. ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, சோல்மேட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ சோல்மேட்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க, இப்போ நான் இருக்கேன், என்னோடய சோல்மேட் இருக்கான் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதோ நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் லட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இது இப்படி தான் இது இப்படி தான் கற்றுக்க வைப்பான். என்ன ஓகே, சொல்லி கொடுத்து எனக்கு புரிய வச்சு அது ஈஸியாக நான் கற்றுக்குவேன். லட்டு மாதிரி இது இப்படி தான் இது பூந்தி, இந்த பூந்தியில் என்ன சொல்கிற சக்கரைப்பாகு கலப்பாங்க, நெய் கலந்து இப்படி பிசைஞ்சு இப்படி பிடிச்சோம்னா லட்டாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஈஸி நமக்கு. ஆனால் ட்வின் ஃப்ளேமுங்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க, எனக்கு லட்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே இந்த சோல்மேட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துலாம் கொடுக்க மாட்டாங்க. லட்டு பண்ணணும்னா கடலை மாவை கண்டுபிடி, கடலை மாவு எதுலேருந்து வருது, அந்த கடலை மாவு நீ எப்படி உருவாக்குறது, அந்த கடலை மாவை நீ எப்படி என்ன சொல்கிறது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது, எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் எப்படி நீ ஜீரகப்பாகில் போட்டு அதை பூந்தி ஆக்குறது, இது ஃபுல்லாக நம்மளையே படிக்க வச்சு இது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண வைப்பாங்க. இது ஃபுல்லாக நிறைய ஆர்டிக்கிளு, நிறைய வீடியோஸு இதெல்லாம் பார்த்து நம்மளையே கற்றுக்க வச்சு, நம்மளையே செய்ய வச்சு, நம்மளையே சாப்பிடவும் வச்சு, அதோட ருசி பார்த்து நம்மளுக்குள்ளே எனர்ஜியாக இருந்து அதோட ருசி அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேயா? அப்போது அந்த என்ன சொல்கிறது, அந்த லட்டு சூப்பராக வந்திருக்கா இல்லையா, இல்லை ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ட்ரை அவுட்டு தானா, இது எல்லாமே நமக்கு தெரியும் பாருங்கள். நம்ம ஏமாற்றிக்க முடியாதுல்ல. நம்ம ட்வின் ஃப்ளேம் நமக்குள்ளே இருந்தே அதை பூரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், அவனை எப்படி ஏமாற்ற முடியாது. இப்போ சோல்மேட்டு லட்டை செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டான், நம்ம ஒரு சுமாராக செஞ்சுட்டு கூட நான் சூப்பராக செஞ்சேன்னு சோல்மேட்டுக்கிட்ட சொல்லிடலாம். ட்வின் ஃப்ளேமுக்கிட்ட நீங்கள் ஒன்றுமே மறைக்க முடியாது. ட்வின் ஃப்ளேம்கிட்ட சுமாராக செஞ்சேன்னெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது சுமாராக செஞ்சுட்டு சூப்பராக செஞ்சேன்னா சொல்ல முடியாது. ஓகே, இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு ட்வின் ஃப்ளேமுக்கும் சோல்மேட்டுக்கும் நடுவில். சோல்மேட் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்னா, ட்வின் ஃப்ளேம் அப்படி கிடையாது. நம்மளையே அம்பட்டு ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வச்சு, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வச்சு, அது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வச்சு, அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வருதுன்னு
கற்றுக்க வச்சு அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத கற்றுக்க வச்சு அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறமும் திருப்பி கரெக்டாக அதை இம்ப்ளிகேட் பண்ணி அதோட எண்ட் ரிசல்ட் எப்படி எக்ஸ்பெக்டடோ அந்த எக்ஸ்பெக்டட் எண்ட் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ட்வின் ஃப்ளேம் விட மாட்டாங்க. சோல்மேட் அப்படி இல்லை, ட்ரை பண்ணி பார்த்தோம் கிடைக்கல, ஓகேயா நம்மளால் முடியல அப்படின்னு சொன்னால் சரி போ விடு, லட்டு தானே வரல, இல்லை கடையில் வாங்கிக்கலாம், இந்த நேச்சர் வந்து சோல்மேட்டுக்கு இருக்கும். ஆனால் ட்வின் ஃப்ளேம் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக கடையிலையும் வாங்கிக்க மாட்டாங்கன்னு ஏன் உன்னால் முடியும் இல்லை, அந்த ரிஃபைன்மெண்ட், அந்த ஒவ்வொரு அதை எப்படி சொல்கிறது, அந்த பார்டர் அழகாக வரணும். இப்போ ஒரு நம்ம சிலை செதுக்குறோன்னா ஃபேஸ்னால் அந்த ஃபேஸோட ஷேப் எக்ஸாக்டாக பெர்ஃபெக்டாக வரணும் பாருங்கள். அந்த வர்ற வரைக்கும் வந்து ட்வின் ஃப்ளேம் விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே இருப்பாங்க. ஸோ ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இட்ஸ் வெரி டஃப் ரிலேஷன்ஷிப் அன்டில் அன்லெஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே வாழ்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பிடிச்சி ரசித்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண தெரியலன்னா புறத்தில் உங்கள் ட்வின் ஃப்ளேமே இருந்தாலும் உங்களுக்கு அவங்க கூட வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே ஸோ இது வந்து ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன் 3 ரிலேஷன்ஷிப். இப்போ ஏன் யூனியன் வித் டிவைன் அப்படிங்கிறது ட்வின் ஃப்ளேம் கான்செப்டில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், எஸ்பிக்கு நீங்கள் ஹீலிங்கே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் விஷுவலைசேஷனில் அட்ராக்ட் பண்ணிட்டா போதும் லா ஆஃப் அட்ராக்ஷனில். சோல்மேட்டுக்கு நீங்கள் ஹீலிங் பண்ணுறீங்க பண்ணல, நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்த அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஏன் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் கூட இருந்திருப்பீங்க, அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காது, ஏதோ காரணத்தினால பிரேக்கப் ஆகிருக்கும், அந்த பிரேக்கப்பில் இருந்தெல்லாம் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எதிர்த்து வந்துட்டிங்கன்னா போதும் சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பீங்க. அந்த சிம்பிளாக உங்களுக்கு என்னென்ன ஒரு ஆண்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அப்படி இல்லை. ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்கள். அந்த நான் யாருங்கிறதுக்கு உங்களுக்குள்ளே டீப்பாக போகணும். இப்போ நானே இருக்கேன்னா, நான் ஒரு ஸ்டேஜ்லலாம் எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நான் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் உட்காந்து தேடினப்போ எனக்கு வந்து நிறைய விஷயம் தோணுச்சு. எனக்கு டாக்டராக இருக்கிறதுக்கு பிடிக்கும், எனக்கு மெடிசன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு மக்களுக்கு க்யூர் பண்ணுறது பிடிக்கும், மக்கள் கூட இருக்கிறது பிடிக்கும், மக்களோட மக்களாக வாழ்கிறது, இவ்வளோ விஷயம் யோசித்தேன். ஆனால் கடைசியில் தான் ஒரு விஷயம் எனக்கு பொறி தட்டுச்சு. எனக்கு தனியாக நானாக இருப்பது மட்டும்தான் பிடிச்சிருக்கு. எனக்கு அன்வான்டாக வீட்டில் வந்து 10 பேர் இருந்தாலும் எனக்கு வந்து யார்கிட்டையும் க்ளோஸாக என் வைப்ரேஷனில் இல்லாத யார்கிட்டையும் க்ளோஸாக பேசி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து இப்போது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். சின்ன வயசுல இருந்துமே என்ன நினைப்பேன்னா, எல்லாருக்கூடையும் கலகலன்னு சேட்ரு பாக்ஸாக இருந்த பொண்ணு தான். ஏன் அந்த சேட்ரு பாக்ஸாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த வெரி வெரி எக்ஸ்ப்ரெசிவ் பர்சனாலிட்டி. எனக்கு என்ன தோணுதோ அப்படி பேசுவேன். அதாவது நான் எப்படின்னா, இப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறேன்னா அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும், க்ளோஸாக இல்லையோ பேசுகிறேன்னா நான் எப்படின்னா, எனக்கு அவங்ககிட்ட கால்குலேட் பண்ணியெல்லாம் பேசணும்னு தோணாது. கால்குலேட் பண்ணி பேசவும் எனக்கு தெரியாது. எனக்கு ஜஸ்ட் என்ன ஃப்ளோவில் வருதோ என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவேன், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனாலேயே எனக்கு நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுக்கே பயம், என்ன சொல்கிறது, க்ளோஸாக மூவ் பண்ணுறதுக்கே பயம். ஏன்னா என்ன புரியாதவங்ககிட்ட நான் அப்படி பேசினேன்னா ஆப்வியஸாக அவங்க என்ன தப்பாக தான் நினச்சிக்க போகிறாங்க. ஸோ அவங்க தப்பாக நினைக்காது அவங்க பிரச்சனை. பட் ஸ்டில் அப்படி இல்லாதவங்ககிட்ட போய் நான் என்னத்துக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படி நினைக்கிறாள். ஸோ இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா. ஸோ அப்போது நிறைய இந்த மாதிரி நான் என்னை பற்றி ரிசர்ச் ஒர்க் பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வந்து நானாக இருக்கிறது பிடிக்கும், ஏன் காசில் நான் இருக்கிறது பிடிக்கும், இந்த ஏகாந்தத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறதுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது பிடிக்கும். ஸோ இதுலேயே வந்து எப்படி இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரினா நைட் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரணுன்னா எனக்கு லாங் ட்ரைவ் போகணும், ஒரு சண்டே படத்துக்கு போகணுன்னா எனக்கு சண்டே படத்துக்கு போகணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு டூருக்கு கிளம்புறதுக்கு எனக்கு போயிட்டே வந்தாகணும் அப்படின்னு மூடு வந்துருச்சுன்னா ட்ரிப்புக்கு கிளம்பி போயிடணும். ஓகே, எனக்கு சிக்கன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அன்றைக்கி சிக்கன் சாப்பிட்றணும். ஐ ஒன்ட் பாதர் இட்ஸ் அ ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே ஆர் சண்டே ஆர் மண்டே டியூஸ்டே, ஐ ஒன்ட் பாதர் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ருவேன். ஓகேயா. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும் எனக்கு.
ஸோ எனக்கு வந்து அப்போ நிறைய என்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, என் காசில் அதை வாழ்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நான், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். எனக்கு தெரியும் இதுதான் நான் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போதும் நான் என்ன நினைக்கிறேனோ எல்லா இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிப்பேன். எல்லார்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட, அதாவது அந்த நாலேஜ் இருக்கவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு வச்சுப்பேன். ஒப்பீனியன் கேட்டு வச்சுட்டு டெசிஷன் எடுக்கிறாள் நானாக தான் இருப்பேன். அந்த டெசிஷனை வந்து யாருமே அப்போஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அது லெட் மீ ட்ரை இட் அவுட் ஃபர்ஸ்ட். அதில் தப்பு வந்துச்சுன்னா நானே கரெக்ட் பண்ணிப்பேன். நானே திருப்பி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரெக்டிஃபைடு வெர்ஷனாக கரெக்டாக பண்ணுவேன் அது. ஸோ அதனால் எனக்கு யாரும் என்னை பற்றி குறை சொல்கிறது பிடிக்காது, யாரும் என்னை பற்றி தாழ்வாக பேசுகிறது பிடிக்காது, யாரோ ஒருத்தவங்க என்னை வந்து ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணுறது பிடிக்காது, என்னை ப்ளேம் பண்ணுறது பிடிக்காது. ஸோ இதெல்லாமே என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ வென் ஐ நோ திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், இதுக்கான ஆணைத்தான் நான் தேடுவேன். ஓகேயா? ஸோ இதுதான் ட்வின் ஃப்ளேமில் இருக்கக்கூடிய ரொம்ப பர்டிகுலரான ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். ஸோ எனக்கு நான் யாருன்னு தெரியணும்னா, அப்போ இந்த அளவுக்கு நான் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன்னா எவ்வளோ டைம் நான் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஐ எம் வெரி எக்ஸ்ப்ரெசிவ் பர்சனாலிட்டி. எனக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கும், என்னை பற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பிடிக்கும், எனக்கு நானாக தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும். அப்போ தனியாக இருந்து எனக்கு கதைகள் மாதிரி இந்த மாதிரி வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி என்ன சொல்கிறது, கேமரா முன்னாடி தான் இவ்வளோ பேசுகிறேன் நான். ஓகே, ஸோ ரெக்கார்ட் பண்ணி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், யூடியூப்பில் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ அது வந்து வென் மை வீடியோஸ் ஆர் ரெசிப்ரோகேட்டட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஐ எம் பீங் பெய்ட் பை காட் ஃபார் தட் பிகாஸ் ஐ ஒர்க் அண்டர் காட். நான் பிரபஞ்சத்துக்கு தான் வேலை பார்க்குறேன், இறைத்தன்மைக்கு தான் வேலை பார்க்குறேனே ஒழிய ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஃபார் எனிபடி எல்ஸ். ஸோ ஐ எம் கெட்டிங் பெய்ட் ஃப்ரம் காட், ஐ எம் லிவிங் லைஃப் ஃப்ரம் தட் மணி. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு நிறைவை கொடுத்துச்சு. ஓகேயா? ஸோ இப்போது இந்த அளவுக்கு திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், இதுக்கு தகுந்த ஆண் தான் எனக்கு வேணும்னு தெரிஞ்சப்புறம் ஐ வில் நெவர் கெட் செட்டில்ட் ஃபார் எனிதிங் லெஸ் தேன் தட், இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சோல்மேட்டோ இல்லை ஸ்பெசிஃபிக் பர்சனோ இந்த இடத்துக்கு ஃபிட் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுங்கிறது ஐ எம் நாட் அட் தி பேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆர் லுக்ஸ் ஆர் எனி ஐ கேன் நெவர் ஹாவ் க்ரஷ் ஆன் எனிபடி, இல்லையா? ஸோ எனக்கு பர்சனாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸு, என்ன ஹேண்டில் பண்ணுற பக்குவ நிலை, மெச்சூரிட்டி இதெல்லாம் முக்கியமாக இருக்கும்போது ஐ வில் டெஃபினெட்லி நாட் பி அட் தி பேக் ஆஃப் சம் க்ரஷ் ஆர் சம்படி, இல்லையா? அதே மாதிரி சோல்மேட்டுங்கும்போது ட்வின் ஃப்ளேமுக்குள்ளேயே சோல்மேட்டும் இருக்குது. அந்த குவாலிட்டிஸும் ட்வின் ஃப்ளேமுக்குள்ளேயே இருக்குங்கும்போது ஆப்வியஸ்லி அண்ட் வென் ஐம் ஸ்பெசிஃபிக் அபவுட் ஸோ மச் ஆஃப் டீட்டெயில்டு குவாலிட்டிஸ் என்னோட ட்வின்னை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், இல்லையா? ஸோ அப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் யூனியன் வித் டிவைன் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னா, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன எனக்கு மதிக்க தெரிஞ்சிருக்கு. ஓகேயா? அப்போது இந்த யூனியன் வித் டிவைன் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, எனக்கு என்னுடைய கனவு பெருசு, எனக்கு என்னுடைய உணர்வுகள் பெருசு, எனக்கு என்னை மதிப்பிடுதல் ரொம்ப பெருசு, எனக்கு நான் பிடிச்சதை வாழ்கிறது ரொம்ப பெருசு, எனக்கு நான் சுதந்திரமாக வாழ்கிறது ரொம்ப, நான் சுவாசிக்கிற காற்று கூட சுதந்திரத்தோடு இருக்கணுங்கிறது பெருசு. ஸோ இப்போ இது எல்லாமே மதிக்க தெரிஞ்ச ஒருத்தர் தான் என் கூட இருக்க முடியும், இல்லையா? அவன் கூட தான் இப்படி மாற்றி வேணா சொல்லிக்கலாம், இதை மதிக்க தெரிஞ்ச ஒருத்தன் கூட தான் என்னால் இருக்க முடியும். ஓகேயா? ஸோ அப்போது என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம ஹோல் பாடி சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. புத்தி, இது நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். புத்தி வயர்டு பாடிங்கிறது எக்ஸ்டர்னல் பாடி. ஓகேயா? என்ன சொல்கிறது, ஆக்ஷன்ஸ்லேயே வந்து அதை தமிழில் என்ன சொல்லுவீங்க, தமிழில் தெரியல எனக்கு, இங்கிலீஷில் சொல்லிடுறேன். வாலண்டரி ஆக்ஷன்ஸ், இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ இந்த சூப்பர்ஃபிஷியலாக இருக்க வெளியில் இருக்கிற அந்த மசில் மாஸ் பாடி இருக்கு, இல்லையா? அது வந்து புத்தி இயக்குது. ஓகேயா? ஸோ அப்போ புத்தி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷனை செஞ்சுட்டு வந்து நான் இந்த ஆக்ஷனை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு புத்திக்கு திருப்பி அது ரிப்ளை பண்ணிடுது. அது போக இது வந்து கான்ஷியஸ், பிரெயின் வந்து கான்ஷியஸ். நம்ம மனசுங்கிறது சப்கான்ஷியஸ்.
ஓகே. சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து எமோஷ்னல் சைடு, நம்மளோட எமோஷனல் உணர்வுகளாக பதிஞ்சிருக்கும். ஓகேயா? ஸோ அந்த எமோஷன்ஸை நம்ம எந்தளவுக்கு வேல்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறது அதை பொறுத்தா நம்ம இன்னர் சைல்டு, அதை தான் நம்ம இன்னர் சைல்டுன்னு சொல்கிறோம். இதை தாண்டி மனசை தாண்டி மனசாட்சி தான் அன்கான்ஷியஸ் செல்ஃபு. அன்கான்ஷியஸ் செல்ஃபுங்கிறது தான் நம்ம ஹையர் செல்ஃப்னு சொல்கிறோம். இந்த மனசாட்சி தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இறைசாட்சியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம உள் அவயங்கள் இருக்குல்ல, பாடியோட உள் அவயங்கள் அதை இயக்குது ஃபுல்லாக. ஏன்னா நாம் சொல்லி இதயம் துடிக்கிறதில்ல, நாம் சொல்லி நுரையீரல் வேலை செய்கிறதில்ல, நாம் சொல்லி கிட்னி வேலை செய்கிறதில்ல. ஸோ இந்த உள் அவயங்கள் ஃபுல்லாக இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸு, அதை ஃபுல்லாக கவர்ன் பண்ணுறது யார்? அன்கான்ஷியஸ் செல்ஃபு. ஓகேயா? ஸோ இப்போ கான்ஷியஸ் பார்த்துட்டோம், சப்கான்ஷியஸ் பார்த்துட்டோம், அன்கான்ஷியஸ் பார்த்துட்டோம். இந்த அன்கான்ஷியஸ்குள்ள இறைசாட்சி இருக்குது. அந்த இறைசாட்சி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அந்த இறைசாட்சி தான் நிறைய நாலேஜை கொடுத்துருக்கு அன்கான்ஷியஸ் செல்ஃபுக்கு. அந்த இறைசாட்சி அப்படிங்கிறது தான் டிவைன் செல்ஃப். இந்த யூனியன் வித் டிவைன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து கடைசியில் அந்த இறைத்தன்மையோடு போய் கலக்கிறது தான் யூனியன் வித் டிவைன். ஏன் இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்டில் யூனியன் வித் டிவைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்கள் அன்கான்ஷியஸ் செல்ஃபில் தான் இருக்குது நான் யார் அப்படிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிறது. யூ ஆர் அன் எசன்ஸ் ஆஃப் யுவர் டீப் டிசையர்ஸ் இல்லையா? இப்போ நான் வந்து எனக்கு பேசுகிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ எம் அ வெரி எக்ஸ்ப்ரெசிவ் பர்சனாலிட்டி, எனக்கு என்னோடய ட்வின் ஃப்ளேம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இதெல்லாம் கம்ஸ் ஃப்ரம் மை டீப் டிசையர்ஸ் இல்லையா? ஸோ அந்த டீப் டிசைர்ஸ் எது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதோ, எது எனக்கு வாழ்க்கையில் சுவாச காத்தா இருக்கோ, எது எனக்கு எனர்ஜியை கொடுக்குதோ, தட் இஸ் மை டீப் டிசையர்ஸ் இல்லையா? ஸோ அப்போது என்னோடய டீப் டிசையருங்கிறதே என்னது? அன்கான்ஷியஸ் செல்ஃபில் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த அன்கான்ஷியஸ் செல்ஃபை வாழணும் அப்படின்னு சொன்னால், அந்த அன்கான்ஷியஸ் செல்ஃபாகவே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் நம்ம எப்படி கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம் பூமியில்? கான்ஷியஸ் செல்ஃபாக கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம், பர்சோனாவாக கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். புத்தியில் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ, புகுத்தி இருக்காங்களோ, அதுதான் நாம் அப்படின்னு நம்ம கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம் சின்ன வயசுலேருந்து. நான் அப்படின்னா இன்னாரனுடைய மகள், இன்னாரனுடைய பேத்தி, அப்படி தான் என்ன அடையாளம் சொல்லியிருப்பாங்க சின்ன பிள்ளையிலேருந்து. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் இந்த நல்லா படிக்குமே ஒரு பிள்ளை, சும்மா சுட்டியாக சுற்றி திருப்பி அந்த பிள்ளை அப்படின்னு வேணால் நம்மளை அடையாளம் சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில். ஆனால் நம்ம ஊரில் தெருவில் எல்லாம் போய் கேட்டால் பேங்க்காரர் மக அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அப்படி தட் இஸ் நாட் ஹூ வி ஆர் இல்லையா? ஸோ வி ஆர் அவர் டீப் டிசையர்ஸ். இந்த ரியலைசேஷன் வர்றது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அப்போது நம்ம எப்படி வாழணும்? அந்த டீப் டிசையர்ஸ் எங்கே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது? நம்ம எமோஷனில் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. எப்படி எமோஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுன்னா, அந்த டீப் டிசையரை வாழணும். யூஸ்வலாக வந்து மனசாட்சி பேசாது, மனசாட்சி உணர்த்தும். மனசாட்சி யாருக்கு உணர்த்தும் அப்படின்னு சொன்னால், புத்திக்கு உணர்த்தும். எது வழியாக உணர்த்தும் அப்படின்னா, அதனுடைய நடு இணைப்பு பாலம் எதுன்னா மனசு வழியாக உணர்த்தும். மனசாட்சி புத்திக்கு தான் இதை தான் வாழ ஆசைப்படுறேன், இதுக்கு தான் ஜனனம் எடுத்திருக்கேன் அப்படின்னு புத்திக்கு எப்படி உணர்த்தும்? மனசு மூலியமாக தான் உணர்த்தும். புத்தியும் மனசாட்சிக்கிட்ட எப்படி பேசும்? தனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, தனக்கு இவ்வளோ ஃபியர் இருக்குது, தனக்கு இவ்வளோ டவுட் இருக்குதுன்னு மனசுக்கிட்ட தான் செல்ஃப் டாக் பண்ணும். அந்த மனசுக்கிட்ட செல்ஃப் டாக் பண்ணுறதை தான் மனசாட்சி உள்வாங்கும். ஸோ அப்போ மனசாட்சி வந்து பேசாது, மனசாட்சி நிறைய விஷயங்களை உணர்த்தும். அது உணர்த்துகிற இணைப்பு பாலம் எது? மனசு. அப்போ இந்த டீப் டிசையர்ஸ்லாம் எங்கே வந்து உருவகம் பெறுது, உணர்த்தப்படுது அப்படின்னா மனசில். நான் இதெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னை போட்டு ஜெயிலில் போட்டு அடைச்சி வைக்கிற, இதெல்லாம் வாழாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு நிறைய தடவை என்ன பண்ணுது? மனசு புத்திக்கிட்ட அழுகுது. அதெல்லாமே என்னது? அந்த எமோஷ்னல் சைடு. இந்த மனசு என்ன பண்ணுது? புத்தி மனசை போட்டு நிறைய தடவை இதெல்லாம் வாழ்ந்தால் இந்த சமூகம் அங்கீகரிக்காது, அப்படியா இப்படியான்னு சொல்லி மனசை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் மனசு என்ன பண்ணுது? வெறுத்து போய் விரக்தியாகி போய் ஒரு மூலையில் உட்காந்துருது, எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணாமல். அப்போ தான் புத்தி இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மேனிப்புலேட்டிவ் மைண்டு, அந்த மேனிப்புலேட்டிவ் ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த மேனிப்புலேட்டிவ்னஸ் புத்திக்கு எப்போ மாறுது அப்படின்னா, இந்த மனசு வந்து பிரெயின் கிட்ட இருக்க கனெக்ஷனை கம்ப்ளீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம்.
ஸோ அப்போ தான் அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் இதெல்லாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லிட்டப்பா, செல்ஃப் லவ் பிறக்குது, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுது, இவ்வளோ ஆசையை சொல்லிச்சே மனசுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது, அந்த ஆசையை பூரா ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிக்குது. யார் தவிக்கிறா? புத்தி தவிக்குது. அப்போ புத்தி வந்து மனசுக்கிட்ட வந்து திருப்பி பேசுகிறதுக்கு வருது. நான் இப்படியெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு, நான் ரொம்ப சாரி, ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் லவ்வை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது புத்தி மனசுக்கிட்ட. அது ஃபுல்லாக மனசாட்சியும் கேட்குது. அப்போ உண்மையிலேயே வந்து ஏன்னா மனசாட்சி வைப்ரேஷனை பிக்கப் பண்ணக்கூடிய ஆள். உண்மையிலேயே புத்தி வந்து உணர்ந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உண்மையாக தான் பேசுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, அந்த உணர்வு இருந்துச்சுன்னா தான் மனசு இறங்கி வரும். இல்லைன்னா மனசு இறங்கி வராது, புத்தியை மதிக்காது. இல்லாட்டி சும்மா சூப்பர்ஃபிஷியலாக புத்தி சொல்லிச்சுன்னா புத்திக்கிட்ட பேசாது. எப்போ உணர்வு ரீதியாக உண்மையாக தான் பேசுதுங்கிறத மனசு உணருதோ அப்போ தான் மனசு நிமிந்தாது பார்க்கும் புத்தியை. இல்லாட்டி அப்பயும் பேசாது, நிமிந்து பார்க்கும். ஓகே நீ என்னத்தையோ பேசுகிறேல, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ கண்டினியூ பண்ணுங்கிற ரேஞ்சில் நிமிர்ந்து பார்க்கும். அப்போ தான் புத்திக்கும் கொஞ்சம் ஓகே கேட்கவாது செய்யுதே மனசு அப்படின்னு ஒரு அந்த என்ன சொல்கிறது நிம்மதி பெருமூச்சே வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்போது என்ன செய்யணும், மனசனுடைய ஆசையெல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு புத்தி ரொம்ப பிரயத்தனம் பண்ணும். அப்போ அதுக்கு வழி தெரியலன்னா இந்த மனசாட்சி மனசு மூலியமாக புத்திக்கு பூராத்தையும் சொல்லி கொடுக்கும். அதுபடி ஸ்டெப்ஸ் எடுத்து ஆக்ஷன்ஸ் எடுத்து மனசனுடைய ஒவ்வொரு ஆசையும் ரியாலிட்டிக்கு கொண்டு வரும் புத்தி. ரியாலிட்டிக்கு கொண்டு வரதான் மனசுக்கும் என்ன சொல்கிறது மனசாட்சி ரெண்டுத்துக்குமே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அப்போது இந்த மூணு ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சா, மனசு என்னத்தை வாழணும்னு ஆசைப்படுதோ அந்த ஆசைக்காக தான் புத்தி வேலை செய்யணும். அந்த புத்தி வேலை செய்கிறதுக்கு மனசாட்சி சொல்லி கொடுக்குது. அப்போ இது மூணு ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சா, அப்போ புத்தி மனசாட்சி மூணு ஒரே வைப்ரேஷனுக்கும் வந்துடும். ஏன்னா மனசாட்சி சொல்லி கொடுக்குறது கேட்டு தான் புத்தி வேலை செய்யுது. அப்படிங்கும்போது இது வந்து லாங் ரன்னில் நடக்கும்போது இது மூணு ஒரே காம்பனண்ட் ஆகிடும். இட் வில் கம் டு ஹையர் வைப்ரேஷன். அப்போ தான் நீங்கள் வந்து அதை கேட்டு அந்த ஞானம் உங்களுக்கு இருக்க டவுட்டு செல்ஃப் டாக்கு இப்படியெல்லாம் இருக்கே, இது நிறைய நமக்குள்ளே நடக்குது, இதெல்லாம் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்கன்னாலே இப்போக்குள்ளே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அத்தனை வருஷம் கதையை சேர்த்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, அவ்வளோதான். அப்புறம் வீடியோ 2 மணி நேரத்துக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்போ வந்து 3 சேர்ந்து ஒரே காம்பனண்ட் ஆகிட்டீங்க, ஹையஸ்ட் வைப்ரேஷனுக்கு போயிட்டீங்க, மனசாட்சியாகவே ஆயிட்டீங்க. இப்போ மனசாட்சியாகவே ஆனதுக்கப்புறம் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஆல்ரெடி மனசாட்சிக்கு எங்கேருந்து நாலேஜ் வந்துட்டு இருந்துச்சுன்னா இறைசாட்சிக்கிட்ட இருந்து தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது நீங்களும் ஒரு ஹையஸ்ட் வைப்ரேஷனுக்கு போயிருக்கீங்க. இறைசாட்சி ஆல்ரெடி ஹையஸ்ட் வைப்ரேஷனில் தான் இருக்குது. நம் மனசாட்சியாவது நிறைய விஷயங்களை எப்படி சொல்கிறது வைப்ரேஷ்னலாக புரிய வைக்குது. யாருக்கு? புத்திக்கு இல்லை மனசுக்கு. மனசு மூலியமாகவே புரிய வைக்குது. ஆனால் இறைசாட்சி என்ன பண்ணும், எல்லாத்தையுமே இத்தனை நாள் வரைக்கும் அப்சர்வ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன ஆல் அவுட் லைட் மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அது இப்போ தான் பெரிய டார்ச் லைட்டு மாதிரி பல்பு மாதிரி பெருசாக இருக்குது. இப்போது இந்த மனசாட்சி வந்து டார்ச் லைட்டு கூட இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, அந்த கடற்கரையில் ஒரு பெரிய உயரமாக ஒன்று கட்டி வச்சுருப்பாங்களே, லேம்ப்பு எரியுமே மேலே கப்பலுக்கெல்லாம் தெரிகிறதுக்கு, அந்தளவுக்கு பெரிய பல்பு மாதிரி ஷைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் மனசாட்சி. ஓகேயா? ஸோ அப்போது இறைசாட்சியும் அதே அளவுக்கு பெருசாக ஷைன் ஆகும். நிறைய பேர்த்துக்கு வெளிச்சம் கொடுக்குற அளவுக்கு ஷைன் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த இறைசாட்சி உங்களுக்கு எதையெல்லாம் உணர்த்துதோ, இறைசாட்சியே டைரெக்டாக சொல்லி கொடுத்தாலும் சரி, இறைசாட்சியே உங்களுக்கு நிறைய வீடியோஸாகவும் நிறைய சோஷியல் மீடியா மெசேஜஸ் மூலியமாகவும் நிறைய விஷயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு போடும். என்னத்தை போடுன்னா, இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் இந்த தர்ம வழி பாதையில் தான் உங்கள் லைஃப் பாத்தையே நீங்கள் அமைச்சிக்கணும், இதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு போடும். நீங்கள் போட அதை அந்த நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனையே உங்கள் லைஃப் பார்த்தா அமைச்சு வாழ இன்னும் வைப்ரேஷனாக யூ வில் பிகம் வெரி ஹை. அப்போது இறைசாட்சியோட வைப்ரேஷனாகவே ஆகும்போது
இப்போ எப்படி நீங்கள் வந்து திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிங்கல்ல, அதுவுமே ஸ்பிரிச்சுவல் ஈகோ தான். ஐ ஆம் எவ்ரி திங் அப்படிங்கிற நிலைப்பாடில் இருந்திருப்பீங்க நீங்கள் மனசாட்சியாக வாழும்போது. இப்போ இறை சாட்சி கூட போய் இப்போ வந்து நீங்கள் வைப்ரேஷனல் வைஸ் ஹை ஆகிட்டீங்க, இறை சாட்சி அதனுடைய நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு, ஓகேயா? அப்போ இறை சாட்சி கூடவே நீங்கள் ஒன்று மண்ணா மிங்கிள் ஆகிட்டீங்க. அப்போது இறை சாட்சி எப்படி சொல்கிறது, உங்கள் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ரியலைஸ் பண்ணுறீங்க. இறை சாட்சியோட டீச்சிங்ஸ் என்னவோ அதையே உங்கள் லைஃப் பார்த்து அமைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேர் இஸ் நோ செப்பரேட் இறை சாட்சி, தேர் இஸ் நோ செப்பரேட் மனசாட்சி. ரெண்டும் ஒரே வைப்ரேஷனுக்கு வந்துடும், ரெண்டும் லைக் அட்ராக்ட்ஸ் லைக், ரெண்டும் மெர்ஜ் ஆயிரும். தட் இஸ் கால்ட் இன்னர் யூனியன். தட் இஸ் கால்ட் யூனியன் வித் தி டிவைன். ஃபஸ்ட்டு நடந்துச்சுல ஒரு யூனியன் புத்திக்கும் மனசாட்சிக்கும் நடுவில், தட் இஸ் கால்ட் மாஸ்குலைன் ஃபெமினைன் இன்னர் யூனியன். பொலாரிட்டிஸோட யூனியன். அது பொலாரிட்டி யுனைட் ஆகி தான் ஹையஸ்ட் வைப்ரேஷனுக்கு வந்து டிவினிட்டிக்கு வந்துருச்சு. அதுதான் மனசாட்சி. மனசாட்சி ஹோல் காம்பனண்ட்டாக இருந்துச்சு இல்லை, மனசாட்சி ஹையர் வைப்ரேஷனில் டிவினிட்டியாக. இப்போ மனசாட்சி இறை சாட்சியோடையே கலந்துருச்சு. அப்போ இறை சாட்சியோடைய கலக்கும்போது எப்படி ஆகும், கம்ப்ளீட்லி டிவைன் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஐ எம் ஜஸ்ட் நத்திங். இந்த எவ்ரி திங் ஸ்ப்ரவுட்ஸ் அவுட் ஃப்ரம் நத்திங். ஓகேயா? இதுக்கெல்லாம் இந்த கலக்கிறதுக்கு, இந்த மனசாட்சி சொல்லித்தர மாதிரி புத்தி கேட்டு வேலை செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் யூ ஹாவ் டு அண்டர்கோ ஹீலிங். இந்த டிவைன் யூனியன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இந்த டிவைன் யூனியன் நடக்குதுன்னா, ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட், இத்தனை கதையும் உங்களுக்கு எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னால், சோல்மேட் கதையில் அந்த ஃபெமினைனுக்கு, ஓகேயா, ஃபெமினைனுக்கே ஃபெமினைனை பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து எனக்கு என்னை பிடிக்கணும், என்னை பற்றி நான் கண்ணை மூடி நினச்சி பார்த்தேன், யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாழ்ந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு நிறைவு நிலை வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நானாக இருக்கிறதாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்படி குஷியில் கையை வசத்திட்டு ஆட்டம் போட்டுட்டு சொல்கிற பெண்ணா சோல்மேட்டை எதிர்பார்க்கிற பெண் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே டிபெண்டன்சி இருக்கும். ஆனால் ட்வின் ஃப்ளேம் தான் வேணும்னு நினைக்கிற பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கண்ணை மூடி அவங்கள பற்றி யோசிச்சா அவங்களுக்கு அவங்கள பிடிக்கணும். இன்னர் எசன்ஸ். நான் சொல்கிறது லுக்ஸே கிடையாது. கண்ணாடியில் பார்த்தா அவங்கள பிடிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. கண்ணை மூடி அவங்கள பற்றி அவங்க யோசித்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு சோகம், வருத்தம், ஒரு ஃபஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு குஷியாக இருக்கணும், அவங்களே அவங்களுக்கு பிடிக்கணும். அந்த நிலைமைக்கு அந்த பெண் வரணும். அந்த பெண் எப்போ அந்த நிலைமைக்கு வருவானா, யூனியன் வித் டிவைன் நடக்கணும். டிவைன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஷீ கம்ப்ளீட்லி சரண்டர்ஸ் ஹர்செல்ஃப் டு டிவைன். இறைத்தன்மைக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணிடுவா. இறைத்தன்மைக்கே அப்படியே தன்னை சமர்ப்பணம் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்போது எதை பற்றியுமே அந்த பொண்ணு கவலைப்பட மாட்டா. அவளுக்கு பிடிச்சது அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிட்டே இருப்பா. அவளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் அவளை நோக்கி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் லைஃப்பில். ஷீ பிகம்ஸ் அன் அப்பெண்டன்ஸ் மேக்னெட். அப்போது அவளுக்கு காசு நிறைய வேணுமா, ட்ரிப்ஸ் அண்ட் டூர்ஸுக்கு போகணுமா, காசு அவளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவள் வாழ்வா. அப்போ கண்ணை மூடி அவள் யோசிக்கும்போது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி தான்ப்பா வாழ்வேன். எனக்கு யாரோட எனர்ஜி கூட மிங்கிளாகிறது பிடிக்காது. எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துரும், எல்லாமே எனக்கு என் கடவுள் கொடுத்துருவார். எனக்கு நானாக இருக்கிறதே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறா அப்படின்னா, தட் மொமெண்ட் ட்வின் ஃப்ளேம் வில் மேனிஃபெஸ்ட் இன் டு ஹர் லைஃப். அந்த ட்வின் ஃப்ளேமும் அவளுக்கு எதுக்குன்னா, அவள் ஆரம்பத்தில் இருந்தால் பாருங்கள், ஷீ இஸ் வெரி எக்ஸ்ப்ரெசிவ். அந்த கம்பேனியன்ஷிப்புக்கு, அவளோட ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ்ஸை உணர்ந்து அவள் கூட வாழ்கிற கம்பேனியன்ஷிப்புக்கு, அதே மாதிரி அவள் பெஸ்ட் வெர்ஷன் ஆகிட்டா. அவள் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் அவள் லைஃபுக்குள்ளே ஃப்ளோ ஆகும்ல. அதே மாதிரி அவள் நினச்சிருக்காள்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவள் நினச்சதில் ஒரு விஷயந்தான் அந்த ஆண். ஸோ அதுவும் அவள் லைஃபுக்குள்ளே ஈர்க்கப்படும். ஸோ இந்த யூனியன் வித் டிவைன் நடந்தால் மட்டும்தான் ட்வின் ஃப்ளேமால், இந்த பெண்ணால் அவளோட டிவைன் மேஸ்குலைனே அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த ஸ்பெசிஃபிகேஷனோடு எழுதி வச்சிருந்தால, அந்த ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்க பர்சனை
இவ தேடி எங்கேயுமே போக வேண்டாம், இவளை தேடியே அந்த விஷயம் வரும். ஸோ அப்போ அந்த யூனியன் வித் டிவைன் அப்படிங்கிறது கடவுள் அப்படிங்கிறவன் தான் எனக்கு எல்லாமே. என்னோட ப்ரொவைடர் கடவுள் தான், என்னோட ப்ரொடெக்டர் கடவுள் தான், என்னோட முதலாளி கடவுள் தான், எனக்கு நண்பன் கடவுள் தான், எனக்கு அல்டிமேட் லவ்வர் கடவுள் தான், என்னோட கம்பேனியன் கடவுள் தான், என்னோட செக்ஸ் பார்ட்னர் கடவுள் தான். எல்லாம் கடவுளே எல்லாமாகவும் நீ வச்சுருக்கும்போது கடவுள் அவரோட அன்பெல்லாம் பொழியறதுக்காக நமக்கு நம்மளை நோக்கி அனுப்பி வைக்கிற பர்சன் தான் நம்ம ட்வின் ஃப்ளேம். அவனை தவிர வேறு எவன் கூடயும் நம்மளால் செட்டில் ஆகவே முடியாது. ஸோ இது இந்த டிவைன் யூனியன் வித் டிவைன் நடந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ட்வின் ஃப்ளேமை பிரபஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நம்ம லைஃப்பில் போடும், இல்லைன்னா போடவே போடாது. சிம்பிள் வேர்டிங்ஸில் யூனியன் வித் காட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுள் வந்து நம்மளை படைச்சதே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் படைச்சிருக்காரு. நம்ம ஆன்மா நம்மளோட உயிர் வந்து இந்த பூமியில் ஜனனம் எடுத்திருக்கு அப்படின்னாலே அதுக்கு பிடிச்சதை வாழ்கிறதுக்கு தான் அந்த ஜனனம் எடுத்திருக்கு. அந்த உயிரினுடைய மேல்நிலை கீழ்நிலை தான் மனசாட்சி. ஸோ அப்போ அந்த டீப் டிசைருங்கிறதே மனசாட்சிகிட்டேருந்து தான் மனசுக்கு வருது. ஸோ அப்போ அந்த உயிர் நினச்சதை ஆசைப்படுறது அவ்வளோ விஷுவலாக இருக்க விஷயத்த டீப் டிசைரை அதுக்கு வாழணும். அது வாழ்ந்துருச்சா அந்த உணர்வுகளோடு அது டீப் டிசைருங்கிறது கலந்த விஷயம். ஸோ அப்போ அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடச்சிருச்சா, சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சா, டு வி ஃபீல், அதெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சு அதில் இருக்க ருசி தெரிஞ்சு இதுதான் அப்படின்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டோமா, எப்போவுமே அதையே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கோமா, அந்த ஹாப்பினஸ்லேயே இருக்கோமா, நமக்கு பிடிச்சதையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா. அப்போ இறைவன் எதுக்காக நம்மளை படைச்சாரோ அதுக்காக நம்ம வாழ்ந்து ஹாப்பியாக இருக்கோமா. மற்ற எதையுமே அது பொருட்படுத்தாது, மற்ற எதுவுமே அதுக்கு பொருட்டே கிடையாது. இறைவன் நம்மளை எதுக்கு படைச்சாரோ, நம்ம உயிர் எதுக்கு பிறந்துச்சோ, ஜனனம் எடுத்துச்சோ, இறைவன்கிட்ட கேட்டு தானே ஜனனம் எடுத்து வந்திருக்கும் சோல் கான்ட்ராக்ட் படி. இறைவன் ஆக மொத்தம் அந்த உயிரை, நம்மளோட உயிரை எதுக்கு பூமிக்கு அனுப்பிச்சி வச்சாரோ, எதுக்கு ஜனனம் எடுத்துச்சோ, ஜனனம் எடுத்த நோக்கத்தை வாழ்ந்துருச்சு, மகிழ்வாயிருச்சு, சந்தோஷமாயிருச்சு, அதையே வாழ்க்கை பாதையாக வாழ்ந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் யூனியன் வித் காடு. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், ஓகேயா? கண்ணை மூடி நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்டது பூரா நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்களா? நீங்கள் வாழ்ந்துட்டிங்களா? நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லை வாழ முடியாமல் இன்னும் ஏக்கத்துலேயே இருக்கீங்களா? என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, அதனால வாழ முடியல, ஏக்கத்துலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் யூ ஆர் நாட் இன் யூனியன் வித் காடு. ஓகேயா? அதை வாழ்கிறீங்கன்னா தான் யூ ஆர் இன் யூனியன் வித் காடு. அப்போது நீங்கள் இன்னர் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா தான் எக்ஸ்டர்னலில் உங்கள் ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்ட் ஆகி ஃபிசிக்கல் யூனியனுக்கு போக முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. நான் உள்ளே சொல்லியிருக்கிற நிறைய பேசியிருக்க விஷயத்தை காட்டிலும் அது நிறைய பேசியிருக்கேன், அதை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இந்த சின்ன பிட் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் பண்ணி கிளாரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, யார் யார் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன் ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கு யூனியன் வித் டிவைனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இந்த யூனியன் வித் டிவைன் நடக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஹீலிங் அண்ட் மேனிஃபெஸ்டிங் திங்ஸ் அப்படிங்கிறது. எப்படி ஹீலிங் நடக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹீலிங் நடக்கணும், ஹீலிங் நடந்து முடிச்சதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக 5 வீடியோ வச்சு ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு 1500 rupees தான். நீங்கள் வாங்கி அதை பார்த்துட்டு அதை டே டு டே லைஃப்பில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பண்ணவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் யூனியன் வித் டிவைன் நடக்கணும்னா அந்த கோச்சிங் வாங்குங்க. ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சால் சரி தான்.